சென்னை பசுமை வழிச்சாலையில் கார்கள் சென்று கொண்டிருந்த பொழுதே அங்கிருந்த மரம் ஒன்று விழுந்திருக்கிறது. இதனால் காரில் பயணப்பட்டவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சாலையின் நடுவே மரம் முறிந்து விழுந்ததால் அந்த வழியாக போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் பலத்த காற்று வீசியதால் ராட்சத மரம் ஒன்று விழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ஒரு ராட்சத மரம் விழுந்திருக்கிறது. இதனால அங்கே யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? அடுத்ததாக எவ்வளவு நேரத்தில் அந்த மரமானது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை அமைச்சர்கள் வசிக்கக்கூடிய பகுதி கிரீன்வேஸ் சாலை. அந்த கிரீன்வேஸ் சாலையிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. நேற்று நள்ளிரவு முதலே கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காரணத்தினாலே வேர் பலமாக இல்லாத அந்த மரங்கள் சென்னையின் பல்வேறு இடங்களில் விழுந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த அமைச்சர்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய சாலை பசுமை வழிச்சாலை இந்த இடத்திலே ஒரு பெரிய மரம் ஒன்று முறிந்து கீழே விழுந்திருக்கிறது. அந்த பகுதி அந்த சாலை என்பது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாலை. பெரும்பாலும் முக்கிய பிரமுகர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கின்றது. ஒரு கார் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த மரம் முறிந்து அந்த காரின் மீதே விழுந்தது. அந்த காரில் இருந்தவர்களுக்கு நல்வாய்ப்பாக பெரிய அடி எதுவும் படவில்லை. அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டார்கள். அதே நேரத்திலே சம்பவ இடத்திற்கு உடனடியாக காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் வரவழைக்கப்பட்டு அந்த மரக்கிளைகளை தனித்தனியாக வெட்டி அப்புறப்படுத்தக்கூடிய பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரம் சற்று பெரிய மரம் என்பதனாலே மேற்கொண்டு எந்த விதமான வாகனமும் ஒரு சைக்கிள் கூட செல்ல முடியாத அளவுக்கு மரம் சாலையிலே விழுந்து கிடக்கிறது. இந்த ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் வரை அதனுடைய கிளைகள் முழுவதுமாக பரப்பி நிற்கின்றது. 2 கார்கள் சேதமாகி இருக்கக்கூடிய நிலையில எந்த அளவுக்கு அந்த சேதம் இருக்கிறது என்பதையும் அந்த உரிமையாளர்கள் பார்வையிட்டு உரிய அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய அந்த காட்சியும் இங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் ஏதாவது முறிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த மரத்தினை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான பணி மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல அமைச்சர்கள் அதே போல நீதிபதிகள் ஆகியோருடைய குடியிருப்பு மிக மிக அருகிலே தான் இருக்கிறது. எனவே அவர்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி அவர்கள் அவசரமாக இந்த மழை மீட்பு பணிகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதனாலே விரைவாக அவற்றை அப்புறப்படுத்தி வருகின்றார்கள். மேற்கொண்டு மரக்கிளைகள் ஏதேனும் சாய்வது போல் இருந்தால் அவற்றையும் வெட்டுவதற்கான பணிகளிலே தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.